Praise the Lord. Welcome to the fifth session of our teaching. போன செஷன்ல பஞ்ச காலத்துல எப்படி நாம் த்ரைவ் பண்ண முடியும், உங்களுடைய விசுவாசத்தை தட்டி எழுப்புவதற்கு பைபிள்ல இருந்து பல சம்பவங்களை, ஃபைனான்சியல் ஸ்ட்ரகிள்ல இருந்த பலருடைய சூழ்நிலைகள், பற்றாக்குறையிலே இருந்த சில சூழ்நிலைகள், கடனிலே இருந்த சூழ்நிலைகள், அதிலிருந்து எப்படி அவர்கள் வெளியிலே வந்தார்கள், தேவனுடைய அற்புத காரியம் எப்படி இருந்தது என்பதை படித்து நம்ம என்கரேஜ் ஆனோம். Praise God for the progressive learning. நாம் படிப்படியாக கற்றுக்கொண்டு வருகிற காரியங்களுக்காக ஸ்தோத்திரம். உலகளாவிய பஞ்சம் ஒன்று வரும் பொழுது கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நீங்களும் நானும் பயப்பட வேண்டிய அவசியமில்லை, கலங்க வேண்டிய அவசியமில்லை, பதற வேண்டிய அவசியமில்லை. யெகோவா ஈரே தேவனை பற்றி கொள்ள வேண்டும், அவருடைய வசனத்தின் கோட்பாடுகளின்படி வாழ வேண்டும். ஜெயம் நமக்கு நிச்சயம் உண்டு. ஆமென். யோசேப்பு எப்படி உயர்த்தப்பட்டான் என்பதை நாம் தேர்ட் செஷன்ல பார்த்தோம். நாம் எப்படி ரெஸ்பாண்ட் பண்ண வேண்டும், எந்தெந்த சூழ்நிலையிலெல்லாம் ஆண்டவர் அற்புதம் செய்தார் என்ற காரியத்தை போன செஷன்ல பார்த்தோம். இன்றைக்கு ஒரு பிக் ஷிஃப்ட் அண்ட் சேஞ்ச் உங்க மைண்ட்ல வரக்கூடிய ஒரு பிப்ளிக்கல் இன்சைட்டை உங்களோடு ஷேர் பண்ண போகிறேன். Was Jesus poor or rich? இயேசு ஏழையா அல்லது பணக்காரரா? பொதுவாக நீங்கள் பிரசங்கத்திலே கேட்கிறதான காரியங்கள், இயேசு ஏழை கோலம் எடுத்தார், இயேசு நமக்காக தரித்திரர் ஆனார். இந்த மாதிரி சில வசனங்களை வைத்துக்கொண்டு நாம் பொதுவாக ஜீசஸ் வாஸ் வெரி புவர் என்ற ஒரு இமேஜை நாம் பெற்றுக்கொள்கிறோம். பட் ஐ வாண்ட் டு பிரேக் தட் ராங் மைண்ட் செட் ஆர் திங்கிங் by showing you scriptures which will clearly highlight and underline and say that Jesus was not poor. He became poor on the cross, no doubt. He was in a situation where he appeared poor. But was he really poor? உண்மையாகவே ஏழையா என்று நீங்கள் பார்த்தால், இந்த வசனங்கள் எல்லாம் நான் சொல்லுகிறதை நீங்கள் கேட்டால், you will change your thinking. But traditional thinking நமக்கு மைண்ட்ல ஊறி இருக்கிறதுனால ஒரு இனிஷியல் ரியாக்ஷன் இருக்கும். ஒரு சந்தேகத்தோடு கூட நீங்கள் இதை ஏற்றுக்கொள்ள மாட்டேன் என்ற மனநிலையோடு கூட நீங்கள் இதை கேட்கலாம். Was Jesus poor? He was not poor, he was rich. 10 reasons from the Bible as to why Jesus was not poor. 10 reasons from the Bible as to why Jesus was not poor. நம்பர் 1, திறந்த மனதோடு கேளுங்கள். and may the Lord help you. and may the Lord help you. திறந்த மனதோடு கேளுங்கள் and read Bible carefully. Jesus was not in a pathetic, pitiful, penniless condition. He was not sick, he was not poor, he was not weak. He became
poor on the cross. He became a curse on the cross. நான் சொல்றது புரியுதா? சிலுவையில் அவர் இருந்த நிலையை வைத்து அவருடைய முழு வாழ்க்கையை நீங்கள் அசஸ் பண்ணக்கூடாது. உங்களுடைய பாவங்கள், என்னுடைய பாவங்கள், அதை வைத்து அவர் சிலுவையிலே தொங்கிக் கொண்டிருக்கிறார். அந்த காரியத்தை வைத்து நீங்கள் என்ன பண்ணக்கூடாது? கன்க்ளூட் பண்ணக்கூடாது. Let us look at one by one 10 reasons why Jesus was not poor. நான் சொல்லுகிற இந்த காரியங்கள்ல ஒரு 3-4 காரியத்தை நீங்க ஒருவேளை அப்படியே ரெசிஸ்ட் பண்ணலாம். பட் ஆனா listen to all the 10 and I'm sure you are going to be convinced. Number 1, அவர் மாட்டுக் கொட்டகையிலே பிறந்தார். நல்லா கவனிக்கணும். Listen carefully. Jesus was born in a manger, and I fully agree. But was he born in the manger because he could not afford a decent place? Is the question to be asked. இயேசு மாட்டுக் கொட்டகையிலே பிறந்தார் என்று நாம் சொல்லும் பொழுது உண்மை. ஆனால் அவர் மாட்டுக் கொட்டகையிலே ஏன் பிறந்தார்? ஒரு ரூம் எடுத்து தங்குவதற்கு கையில காசு இல்லை என்பதற்காக அல்ல. He was born in a manger because there was no room in the inn. Not because Joseph could not afford it. அல்ல கவனிங்க. லூக்கா 2ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் வாசிக்கிறேன். பெத்லகேமிற்கு அந்த சென்சஸ்க்காக மேரி அண்ட் ஜோசப் வரும் பொழுது அவ்விடத்திலே அவர்கள் இருக்கையில் அவளுக்கு பிரசவ காலம் நேரிட்டது. Verse 6 of Luke chapter 2. அவள் தன் முதற்பேரான குமாரனை பெற்று சத்திரத்திலே அவர்களுக்கு இடமில்லாதிருந்தபடியினால், நல்ல கவனிங்க, சத்திரத்திலே அவர்களுக்கு இடமில்லாதிருந்தபடினால் பிள்ளையை துணிகள் சுற்றி முன்னணையிலே கிடத்தினாள். The baby was placed in a manger because there was no inn or there was no availability of room in the inn. சத்திரக்காரன் இடமில்லை என்று சொன்னதினாலே அங்கே அவர் பிறந்தார். ஆனால் நீங்கள் இந்த இயேசுனுடைய பிறப்பின் ஸ்டோரியை நீங்க கிளியரா எல்லா காஸ்பல்ஸ்ல இருந்து நீங்கள் படிக்கும் பொழுது சாஸ்திரிகள் வந்து பணிந்து கொண்டதை நீங்கள் வாசிக்கும் பொழுது வீட்டிற்குள்ளே தான் போகிறார்கள். அது ஒரு எமர்ஜென்சி சிச்சுவேஷன்ல அங்கே அவர் கிடத்தப்படுகிறார். It was not because he had or Joseph had no money. அதற்கு பிறகு இரவோடு இரவாக தேவதூதனால் எச்சரிக்கப்பட்டு யோசேப்பு மரியாளையும் தன்னுடைய அந்த வளர்ப்பு மகனாகிய இயேசுவையும் அழைத்து கொண்டு எகிப்துக்கு போகிறார். நல்லா கவனிக்கணும், எகிப்துக்கு போகிறார். அதாவது ஒரு எமர்ஜென்சி மைக்ரேஷன், பிளான் பண்ண ஒரு மைக்ரேஷன் கிடையாது. ஒரு எமர்ஜென்சி மைக்ரேஷன். ஒரு கண்ட்ரிலேருந்து இன்னொரு கண்ட்ரிக்கு ஃபேமிலி டிக்கெட் வாங்கிட்டு, டிக்கெட்டு ஃப்ளைட்லாம் கிடையாது எனக்கு தெரியும், ஆனால் ட்ராவல் பண்ணுறதற்கு இட் வில் காஸ்ட் எத்தனையோ 1000 கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணுறாங்க. ட்ராவலுக்கு காசு இல்லாமையா அவங்க ட்ராவல் பண்ணியிருப்பாங்க?
அவர்களுக்கு பல வருஷம் அங்கே இருந்தார்கள். திருப்பி தேவதூதனால் எச்சரிக்கப்பட்டு அல்லது சொல்லப்பட்டு திரும்பி வருகிற வரைக்கும் சில ஆண்டுகள் அங்கே இருந்தார்கள். ஒரு ஃபாரின் தேசத்தில் போயிட்டு இன்னொரு தேசத்தில் போய் இருக்கிறது என்பது, திடீரென்று போயிட்டு மைக்ரேட் பண்ணி இருப்பது என்பது லேசான காரியம் கிடையாது. ஸோ யூ மஸ்ட் அண்டர்ஸ்டாண்ட் when you say மாட்டுக்கொட்டகையில் அவர் ஏழையாக இருந்தபடினாலே பிறந்தார் என்று சொல்லுவது சரியல்ல. No more room in the inn. சத்திரத்தில் இடம் இல்லை. No vacancy in the hotel. யோசிச்சு பாருங்க, எத்தனை பேர் அவங்க ஒய்ஃப் டெலிவரிக்கு வந்து ஹோட்டல் ரூம் தேடுறான். So there was money obviously with Joseph. Amen. So அந்த பாயிண்டை யூஸ் பண்ணி அவர் ஏழை என்று சொல்லுவது சரியல்ல. நம்பர் 2, செகண்ட் ரீசன். இயேசு பிறந்த உடனே மத்தேயு 2ஆம் அதிகாரத்திற்கு வருவோம். Matthew chapter 2 verse 11. அவர்கள் அந்த வீட்டுக்குள் பிரவேசித்து, நான் சொன்ன கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி, கிழக்கிலிருந்து சாஸ்திரிகள் வரும் பொழுது அவர்கள் ஏற்கனவே ஒரு வீட்டுக்குள்ள தான் இருந்தாங்க. Obviously they have rented a house by now. Listen carefully. அல்லது maybe somebody is hosting them. அவர்கள் அந்த வீட்டுக்குள் பிரவேசித்து, மாட்டுக்கொட்டகையில் அல்ல, சாஸ்திரிகள் வரும் பொழுது, ஒருவேளை மேய்ப்பர்கள் வந்து பார்க்கும் பொழுது அவர்கள் அந்த மாட்டு கொட்டகையிலே இருந்திருக்கலாம். ஆனால் சாஸ்திரிகள் வருகிற வேளையிலே வீட்டுக்குள்ளே பிரவேசித்தார்கள் என்று வாசிக்கிறோம். மத்தேயு 2:11. அவர்கள் அந்த வீட்டுக்குள் பிரவேசித்து பிள்ளையும் அதன் தாயாகிய மரியாளையும் கண்டு சாஷ்டாங்கமாய் விழுந்து அதை பணிந்து கொண்டு பஞ்சு மிட்டாயும் கிலுகிலுப்பும் சட்டையும் குழந்தைக்கு கொண்டு வந்தார்கள். அப்படியா போட்டிருக்கு? திருப்பி வாசிங்க. மத்தேயு 2ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். அவர்கள் அந்த வீட்டுக்குள் பிரவேசித்து பிள்ளையும் அந்த தாயாகிய மரியாளையும் கண்டு சாஷ்டாங்கமாய் விழுந்து அதை பணிந்து கொண்டு தங்கள் பொக்கிஷங்களை திறந்து, எல்லாரும் சத்தமா சொல்லுங்க பார்க்கலாம், பொக்கிஷங்கள். கிழக்கிலிருந்து வந்த சாஸ்திரிகள் பொக்கிஷங்களை திறந்து பொன்னையும் தூப வர்க்கத்தையும் வெள்ளை போளத்தையும் அதற்கு காணிக்கையாக வைத்தார்கள். They did not buy lollipop and sweet candy and little toys and a soft teddy bear for the kid. No. It was treasure bag. Some translations read treasure sack. Some translations read treasure chest. They opened their treasures. Amen. So they had a lot of money. They had a lot of wealth. சிறு குழந்தையாகிய அந்த இயேசுவுக்கு கிஃப்ட்ஸை பாருங்க. sacks of gold. Obviously that funded their overseas trip. Not very sure, but they had money, they had resources. இருக்கீங்களா? ஆமென். 2 ரீசன் சொல்லி இருக்கிறேன். ஒன்று, சிறு குழந்தையாகிய இயேசுவுக்கு கிழக்கிலிருந்து வந்த சாஸ்திரிகள் கொடுத்ததான அந்த பொக்கிஷம். It was gold. Sacks of gold. அடுத்து, மாட்டு கொட்டகை என்பது ஒரு எமர்ஜென்சி டெலிவரி. கையில் காசு இல்லாததுனால அந்த பரிதாப இடத்துல டெலிவரிக்கு போகல. நம்பர் 3, இயேசுனுடைய ஊழியத்திற்கு வெல்தி பார்ட்னர்ஸ் இருந்தாங்க. லூக்கா 8ஆம் அதிகாரம். Turn your Bibles to Luke chapter 8. Verse 1 to 3. லூக்கா 8ஆம் அதிகாரம் 1 to 3.
பின்பு அவர் பட்டணங்கள் தோறும் கிராமங்கள் தோறும் பிரயாணம் பண்ணி தேவனுடைய ராஜ்யத்திற்குரிய நற்செய்தியை கூறி பிரசங்கித்து வந்தார். 12 அவருடனே கூட இருந்தார்கள். Jesus had 12 people in his team and he went city after city, village after village. பட்டணங்கள் தோறும் கிராமங்கள் தோறும் பிரயாணம் பண்ணி, இங்க பாருங்க, பட்டணங்கள் கிராமங்கள் எல்லாம் பிரயாணம் பண்ணா எவ்வளவு காசு ஆகும் என்பது யோசிச்சு பாருங்க. அதுவும் ஒரு டீமை கூட்டிக்கிட்டு போனா எவ்வளவு ஆகும் யோசிச்சு பாருங்க. சரி, அவர் பொல்லாத ஆவிகளையும் வியாதிகளையும் நீக்கி குணமாக்கின சில ஸ்திரீகளும் 7 பிசாசுகள் நீங்கின மகதலேனா என்னப்பட்ட மரியாளும் ஏரோதின் காரியக்காரனான கூசாவின் மனைவியாகிய யோவன்னாலும் சூசன்னாலும் தங்கள் ஆஸ்திகளால் அவருக்கு ஊழியம் செய்து கொண்டு வந்த மற்ற அநேகம் ஸ்திரீகளும் அவருடனே இருந்தார்கள். இங்க பாருங்க, ஏரோதின் காரியக்காரனான கூசாவின் மனைவியாகிய யோவன்னாள், ஹோம் மினிஸ்டருடைய வைஃப், சூசன்னாலும் மற்ற அநேக ஸ்திரீகளும், பொல்லாத ஆவிகளையும் வியாதிகளையும் நீக்கி குணமாக்கின சில ஸ்திரீகளும், 7 பிசாசுகள் நீங்கின மகதலேனா என்னப்பட்ட மரியாளும். There was a women's group and most women there mentioned are wealthy women. A wealthy women's fellowship was supporting Jesus ministry. Every town and village is a costly affair. எல்லா டவுன் எல்லா வில்லேஜுக்கு போகிறது என்பது, இங்க பாருங்க, gospel is free. ஊழியத்திற்கு போகும் பொழுது நாங்கள் கிராமங்களுக்கும் பட்டணங்களுக்கும், இந்த நாட்களிலே சபையில்லாத எல்லா கிராமங்களிலும் சபைகள் என்ற காரியத்தை பேசி எல்லா காரியத்தையும் பேசி செயல் திட்டத்தை வகுத்து செயல்படுத்த ஆரம்பிக்கும் பொழுது ஒரு டிஸ்ட்ரிக்ட்ல செய்வதற்கே எவ்வளவு காசாகிறது. Gospel is free, but the living water is free, but to lay the pipeline, to take the water to different places, it costs. So இயேசுவுக்கு வெல்தி பார்ட்னர்ஸ் இருந்தாங்க. இயேசுவின் ஊழியத்தை அநேக பணக்கார பங்காளர்கள் இருந்தனர். யோசேப்பிடத்துல காசு இருந்துச்சு, சத்திரத்தில் இடம் தேடினார். இயேசுவுக்கு பிறந்த பொழுது காணிக்கை கொண்டு வந்து கொடுத்தார்கள், அது தங்கம். ஊழியத்திலே இருக்கும் பொழுது அவருக்கு வெல்தி பார்ட்னர்ஸ் இருந்தாங்க. அதுல ஒரிஜினல் லாங்குவேஜில் கிரேக்க மொழியில தங்கள் ஆஸ்திகளால் அவருக்கு ஊழியம் செய்து கொண்டு வந்த, நல்லா பாருங்க, தமிழ்லையும் அப்படிதான் இருக்கு. ஊழியம் ஒரு முறை செய்தார்கள், அப்படி கொடுத்தார்கள், ஒன் டைம் gift கொடுத்தார்கள். நோ 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 நோ, the Greek tense is kept on supplying. தமிழ்லையும் அப்படிதான் கிளியரா இருக்குது பாருங்க. தங்கள் ஆஸ்திகளால் அவருக்கு ஊழியம் செய்து கொண்டு வந்த, present continuous tense, they were continually helping. அதிலே wealthy people இருந்தாங்க. they continue to supply எல்லா டவுன் எல்லா வில்லேஜ். அதே போலதான் பிரியமானவர்களே, எல்லா ஊர்களுக்கும் காஸ்பல் கொண்டு போகணும்னா, சபை இல்லாத கிராமங்களுக்கெல்லாம் கொண்டு போகணும்னா, we need partners. Jesus ministry had partners. 4வது ரீசன், 4th reason, 4வது காரணம், Jesus was able to pay for all his team members. அவருடைய டீம் மெம்பர்ஸ் 12 பேரு. லூக்கா 9ஆம் அதிகாரம் 1-3. அவர் தம்முடைய 12 சீஷரையும் வரவழைத்து சகல பிசாசுகளையும் துரத்தவும் வியாதியுள்ளவர்களை குணமாக்கவும் அவர்களுக்கு வல்லமையும் அதிகாரம் கொடுத்து தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து பிரசங்கிக்கவும் பிணியாளிகளை சுஸ்தமாக்கும் அவர்களை அனுப்பினார். இப்பொழுது அவர்களையும் அனுப்புகிறார். கூட வந்தார்கள் ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்துக்கு பிறகு அவர்களையும் அனுப்புகிறார். அப்பொழுது அவர் அவர்களை பார்த்து, கொஞ்சம் காசெல்லாம் கொண்டு வந்துருங்கப்பா அப்படி சொன்னாரா? இல்ல, வழிக்கு தடியையாவது பையையாவது அப்பத்தையாவது காசையாவது எடுத்துக்கொண்டு போக வேண்டாம், 2 அங்கிகளை கொண்டு போக வேண்டாம், ட்ரஸ்ட் மீ கம்ப்ளீட்லி, ஐ வில் டேக் கேர்னு சொல்றது போலதான் எனக்கு அது தெரிகிறது. Jesus says, don't take anything, I will provide. லூக்கா 9ஆம் அதிகாரத்தில் 51-52 பாருங்க. லூக்கா 9ஆம் அதிகாரம் 51-52. பின்பு அவர் எடுத்துக்கொள்ளப்படும் நாட்கள் சமீபித்த போது அவர் எருசலேமுக்கு போக தமது முகத்தை திருப்பி
தமக்கு முன்னாக தூதர்களை அனுப்பினார். அவர்கள் போய் அவருக்கு இடத்தை ஆயத்தம் பண்ணும்படி சமாரியாவிலே ஒரு கிராமத்திலே பிரவேசித்தார்கள். ஜீசஸ் சென்ட் அ டீம் பிஃபோர் ஹி வென்ட். நிறைய இடத்திற்கு அவர் போகிறதுக்கு முன்பதாக ஒரு டீமை அனுப்புகிறார். இங்கே பாருங்க, பெரிய பெரிய இவாஞ்சலிஸ்ட் அங்கே ஒரு இடத்துல குருசேட் நடத்துறதுக்கு முன்னால ஒரு டீம் அனுப்புவாங்க டு ப்ரிப்பேர் த கிரவுண்ட். லுக்ஸ் லைக் இட் இஸ் தட் கைண்ட் ஆஃப் அரேஞ்ச்மெண்ட். வழியை ஆயத்தம் பண்ணுகிற தினகரன் ஒரு கேம்ப் அல்லது ஒரு ஹீலிங் குருசேட் நடத்துறாருன்னா, கேம்பெயின் மேனேஜராக இருந்த சிலர் எனக்கு தெரியும், அவரோடு பேசியிருக்கிறேன். ஒரு வாரத்துக்கு முன்னாடியே போயிடுவாங்க, எல்லா அரேஞ்ச்மெண்ட்ஸையும் பார்த்து கொண்டிருப்பாங்க. அந்த கூட்டத்தின் எல்லா செலவுகளுக்கான காணிக்கை எவ்வளோ வருங்கிறத பேஸ் பண்ணி இல்லை, முதல்ல கூட்டத்தின் செலவுகளுக்காக எல்லா பணத்தையும் கொண்டு போயிடணும்னு தினகரன் சொல்லுவாங்களாம். ஸோ தட் அங்கே காசு வரலன்னு சொல்லிட்டு நம்ம எம்பாரசிங் சுச்சுவேஷனில் இருக்கக்கூடாது என்று சொல்லி பாருங்க, இட் காஸ்ட்ஸ். லூக்கா 22:35. லூக்கா 22ஆம் அதிகாரம் 35வது வசனம். பின்பு அவர் அவர்களை நோக்கி ஃபீட்பேக் கேட்கிறார் பாருங்க. நான் உங்களை பணப்பையும் சாமான் பையும் பாதரட்சிகளும் இல்லாமல் அனுப்பின போது ஏதாயிலும் உங்களுக்கு குறைவாய் இருந்ததா என்றார். அவர்கள் ஒன்றும் குறைவாய் இருந்ததில்லை என்றார்கள். டெஸ்டிமனி ஆஃப் தோஸ் ஹூ வென்ட், காட் ப்ரொவைடட். இது இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு பேசேஜ். யோவான் 4ஆம் அதிகாரத்துக்கு வாங்க. யோவான் 4ஆம் அதிகாரத்துக்கு வாங்க. இயேசு சமாரியா வழியாக போகிறார், சீஷர்கள் கூட இருக்கிறார்கள். சமாரியா ஸ்திரியை சந்திக்கிற சம்பவம். அந்த இடத்திற்கு போகும் பொழுது when Jesus was going through Samaria, யோவான் 4ஆம் அதிகாரம் வசனம் 8, வசனம் 6லே நீங்க பார்த்தீங்கன்னா, அப்பொழுது ஏறக்குறைய 6ஆம் மணி வேளையாய் இருந்தது. அப்படின்னா கரெக்டா 12 மணி. It was about 12 o'clock in the afternoon. அவருடைய சீஷர்கள் போஜன பதார்த்தங்களை கொள்ளும்படி ஊருக்குள்ளே போயிருந்தார்கள். 12 பேர் சீஷர்கள் கூட இருக்கிறார்கள். கவனிங்க, லஞ்ச் டைம் கரெக்டா 12 மணிக்கு வந்தோன்னா ஹோட்டலுக்கு போயிட்டாங்க ஃபுட் வாங்குறதுக்கு. இங்க பாருங்க, அவர்கள் ஐயோ யாராவது கொடுப்பாங்களா லஞ்ச் டைமு, நம்ம உட்கார்ந்து ஒரு ஓரத்தில் சமைப்போமா? இல்லை, they go to a place to buy food. Obviously they had money to buy food for every meal. இயேசுனுடைய ஊழியத்தில் பற்றாக்குறை இருந்ததாக நான் எங்கேயும் வாசிக்கிறது இல்லை. ஆமென். 5வது காரணம் எப்படி போகுது? Are you able to see? I'm giving you scriptures, I'm showing you passages. வசனங்களை சொல்லுகிறேன், சம்பவங்களை சொல்லுகிறேன், அதை எக்ஸ்பிளைன் பண்ணுகிறேன். அது புரியுதா உங்களுக்கு? 5வது, இயேசு அவருடைய கூட்டத்திற்கு வந்தவர்களுக்கு கூட ஆகாரம் கொடுத்ததான ஸ்டோரிஸ் நம்ம வாசிக்கிறோம். அஃப்கோர்ஸ் மிராக்குலஸ் சப்ளை. பட் உங்களுக்கும் எனக்கும் தேவன் ஏன் மிராக்குலஸ் சப்ளை கொடுக்கக்கூடாது, டேக் கேர் பண்ணக்கூடாது? Jesus was poor. Poor cannot take care of himself. நல்ல கவனிங்க, லூக்கா 9ஆம் அதிகாரம் 11-13. ஜனங்கள் அதை அறிந்து அவர் பின்னே போனார்கள். அவர்கள் திரளாய் வந்திருந்தார்கள். அவர்களை அவர் ஏற்றுக்கொண்டு தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து அவருடனே பேசி சொஸ்தம் அடைய வேண்டும் என்று இருந்தவர்களை சொஸ்தப்படுத்தினார். சாயங்காலம் ஆகிற போது 12 சேர்ந்து வந்து அவரை நோக்கி, நாம் இருக்கிற இடம் வனாந்திரமாய் இருக்கிறது, சுற்றி இருக்கிற ஊர்களிலும் கிராமங்களிலும் ஜனங்கள் போய் தங்கி போஜன பதார்த்தங்களை சம்பாதித்துக் கொள்ளும்படி அவர்களை அனுப்பிவிட வேண்டும். ஜீசஸ் இவாஞ்சலிஸ்ட், நேரமாயிருச்சு, இங்க வச்சிருந்தா பட்ஜெட் நமக்கு இருக்குமான்னு தெரியல, அது மட்டும் இல்லை சாப்பாடு கிடைக்குமான்னு தெரியல, இதெல்லாம் வேண்டாம், அனுப்பிடுங்க சீக்கிரமா, மக்கள் அவர்களுடைய ஆகாரத்தை பார்த்து கொள்ளட்டும். வசனம் 13, லூக்கா 9. அவர் அவர்களை நோக்கி, நீங்களே அவர்களுக்கு போஜனம் கொடுங்கள் என்றார். அதற்கு அவர்கள், எங்களிடத்தில் 5 அப்பங்களும் 2 மீன்களும் மாத்திரம் உண்டு. இந்த ஜனங்கள் எல்லாருக்கும் போஜனம் கொடுக்க வேண்டியதானால் நாங்கள் போய் வாங்கி கொண்டு வர வேண்டுமே. அப்போ கூட பார்த்தீங்கன்னா கையில் காசு இல்லையன்னு கூட சொல்லலை. பார்த்தீங்களா? போய் வாங்கிட்டு வரணுமே.
இங்க பாருங்க, அந்த இடத்துல 5000 புருஷர்கள், பெண்கள், பிள்ளைகள் எல்லாரையும் சேர்த்தா ஒரு 30,000 பேர் இருப்பாங்க. 30,000 பேருக்கு ஆளுக்கு ஒரு, யோசிச்சு பாருங்க, ஒரு 100 ரூபான்னு வச்சுக்கிடுவோம். 30,000 பேர் 3 லட்சம், 10 ரூபான்னு போட்டா 30 லட்சம், 100 ரூபான்னு போட்டா, அப்பனா இங்க பாருங்க, போய் வாங்கிட்டு வரணுமேங்கிறது தான் பிரச்சனையே தவிர கையில காசு இல்லைங்கிற பிரச்சனை இல்லை. See the reaction of the disciples. இயேசு திரள் கூட்டத்தை போஷித்தார், கூட இருந்த டீமை போஷித்தார். நம்பர் 6, ஆறாவது காரணம், ஜீசஸ் had a treasurer. இயேசுனுடைய டீம்ல 12 பேர் இருந்தாங்க. அந்த 12 பேர்ல ஒருத்தன் வந்து பொருளாளர், ட்ரெஷரர், கணக்காளர், காரியதரிசி. Why a treasurer when there is no treasure? When you don't have money, you don't need a treasurer. Obviously they had a treasurer. But இதுல இன்னொரு கொடுமை என்ன தெரியுமா? யோவான் 12ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்துல நீங்க வாசிச்சு பாருங்க. யோவான் 12:6. யோவான் இதை எழுதுகிறார். அவன் தரித்திரரை குறித்து கவலைப்பட்டு இப்படி சொல்லாமல், அவன் திருடனானபடியினாலும் பணப்பையை வைத்துக்கொண்டு அதில் போடப்பட்டதை சுமக்கிறவனாய் இருந்தபடினாலும் இப்படி சொன்னான். அவன் திருடனாயிருந்தான் என்று யூதாசை குறித்து, யூதாசுடைய ரியாக்ஷன் ஏழைகளுக்கு கொடுத்திருக்கலாமே என்று சொன்ன பொழுது, அவன் ஏழைகளை குறித்து அல்ல, அந்த பரிமள தைலத்தை விற்று காசாக்கி இருந்தால் நமக்கு கொஞ்சம் காசு கிடைச்சிருக்குமே. இங்க பாருங்க, ஒரு ட்ரெஷரர் இருந்தாருங்கிற ஒரு ஃபேக்ட். ரெண்டாவது, அந்த ட்ரெஷரரும் திருடன், அவன் எடுத்ததுனால ஊழியத்துல ஷார்டேஜ் ஆயிடுச்சுங்கிற ஸ்டோரியும் வரலையே. there was enough money for the guy to steal. Are you able to see the point that I'm making? Jesus had a treasurer. Number 7, ஏழாவது, இயேசு தன்னை ஏழை என்று அவர் ஒத்துக்கொள்ளவில்லை. யோவான் 12ஆம் அதிகாரம் முதல் 8 வசனம். இயேசு ஒருபோதும் தன்னை ஏழை என்று சொல்லவில்லை. ஒருபோதும் அவர் சொல்லவில்லை. லிசன், யோவான் 12ஆம் அதிகாரம் 1-8 வரை. பஸ்கா பண்டிகை வர 6 நாளைக்கு முன்னே இயேசு தாம் மரணத்திலிருந்து எழுப்பின லாசரு இருந்த பெத்தானியாவுக்கு வந்தார். அங்கே அவருக்கு ராவிருந்து பண்ணினார்கள். மார்த்தாள் பணிவிடை செய்தாள். லாசருவும் அவருடனே கூட பந்தியிருந்தவர்கள் ஒருவனாய் இருந்தான். அப்பொழுது மரியாள் விலையேற பெற்ற களங்கமில்லாத நளதம் என்னும் தைலத்தில் ஒரு ராத்தல் கொண்டு வந்து அதை இயேசுவின் பாதங்களில் பூசி தன் தலைமயிரால் அவருடைய பாதங்களை துடைத்தாள். அந்த வீடு முழுவதும் தைலத்தின் பரிமளத்தினால் நிறைந்தது. அப்பொழுது அவருடைய சீஷரில் ஒருவன், அவரை காட்டிக் கொடுக்க போகிறவனுமாகிய சீமோன், யூதாஸ்காரியோத்து, இந்த தைலத்தை 300 பணத்துக்கு விற்று தரித்திரருக்கு கொடாமல் போனது என்ன? 300 பணம் என்றால் ஒரு நாளைக்கு கூலி 1 பணம் என்று நாம வாசிக்க முடியும் இன்னொரு பேரபிள்ல அந்த நாட்கள்ல. அப்படின்னா 300 பணம்னா கிட்டத்தட்ட 1 வருஷம் சேலரி. ஒரு வருஷத்துல ஒரு 65 நாள் லீவுன்னு வச்சுக்கிடுவோம். 300 நாள் ஒர்க் ஒரு வருஷத்துல. 300 என்றால் ஒரு வருஷத்துக்கு சம்பளம். யோசிச்சு பாருங்க. இந்த பர்ஃப்யூம் பாட்டில் எவ்வளவு காஸ்ட் தெரியுமா? இப்போ ஒரு 15,000 ரூபாய் சம்பளம்னு வச்சுக்கணும் ஒரு ஆளுக்கு. ஒரு வருஷம் சம்பளம்னா கிட்டத்தட்ட 1,80,000 அந்த பர்ஃப்யூம். 1 denarius is 1 day salary and 300 denarius is the worth. கவனிங்க, இப்படி சொன்னான் அந்த யூதாஸ். அப்பொழுது இயேசுவுடைய ரியாக்ஷன் பாருங்க, வசனம் 7. இவளை விட்டுவிடு, இப்படிலாம் கேள்வி கேட்காத,
என்னை அடக்கம் பண்ணும் நாளுக்காக இதை வைத்திருந்தால் தரித்திரர் எப்பொழுதும் உங்களிடத்தில் இருக்கிறார்கள். இங்க பாருங்க, தரித்திரர் எப்பொழுதும், poor will always be there, which means he was not. Are you able to see the point? Point number 8. Point number 7 was Jesus never considered himself poor. ஏழைகள் எப்பொழுதும் உங்களிடத்தில் இருப்பார்கள் என்று சொன்னார். நானும் ஏழை தானே என்று சொல்லல. எட்டாவது இயேசுனுடைய ஊழியத்தில் ஒன் ஆஃப் தி ஆஸ்பெக்ட் வாஸ் கேரிங் ஃபார் த புவர். இயேசுனுடைய ஊழியத்தில் ஏழைகளுக்கு உதவி செய்கிறது ஒன் ஆஃப் தி ஆஸ்பெக்ட்ஸ் ஆஃப் ஜீசஸ் மினிஸ்ட்ரி. இயேசுவானவர் ஏழைகளுக்கு கொடுத்து உதவினார். யூதாஸ் ட்ரெஷரராக இருக்கிறானே, அவனுக்கு அந்த பொறுப்பு இருக்கிறது, ஏழைகளுக்கு கொடுக்கணும், ஊழியத்தின் தேவைகளையும் சந்திக்கணும். இவனும் திருடுறதுக்கும் உள்ள காசு இருக்குது. Obviously they had money, பட் லாவிஷா ஸ்பெண்ட் பண்ணல, irresponsible ஸ்பெண்ட் பண்ணல, அதாவது பொறுப்பற்ற நிலையிலே காசை விரயம் பண்ணல இயேசுனுடைய ஊழியத்தில். But there was enough for Jesus to do ministry to fulfill the Father's purpose in his life. யோவான் 13ஆம் அதிகாரம் இயேசு சீஷர்களோடு கூட பந்தி இருக்கிறார். அந்த மேல் வீட்டு அறையில் அந்த கம்யூனியன் நம்ம நினைவு கூறுகிறோமே, இயேசுவை அவர் ஆரம்பித்த புதிய உடன்படிக்கை, அந்த மீல், அந்த அடையாள மீலை இன்றைக்கு நம்ம உட்கொள்ளுகிறோமே, அந்த ஈவெண்ட்டை இன்ஸ்டிடியூட் பண்ண ஒரு வேளை. யோவான் 13ஆம் அதிகாரம் 27 29. அந்த துணிக்கையை அவன் வாங்கின பின்பு சாத்தான் அவனுக்குள் புகுந்தான். அப்பொழுது இயேசு அவனை நோக்கி, நீ செய்கிறதை சீக்கிரமாய் செய் என்றார். அந்த பந்தியிலே இருந்த யூதாசு, அவனுக்கு தெரியும் என்ன செய்ய போறான்னு. he had a plan, and obviously Jesus also was aware of it. நீ செய்கிறதை சீக்கிரமாய் செய் என்றார். அவர் இப்படி அவனுடனே சொன்ன உடனே யூதாஸ் போயிடுறான். ஆனால் சொன்ன கருத்தை பந்தி இருந்தவர்கள் ஒருவனும் அறியவில்லை. யாருக்கும் புரியல என்ன நடக்குதுன்னு. செய்கிறத சீக்கிரமா செய்ப்பான்னு சொல்றாரு. சாத்தான் அவனுக்குள் புகுந்தான். 29ஆம் வசனம், யூதாஸ் பணப்பையே வைத்துக் கொண்டிருந்தபடியினாலே அவன் போய் பண்டிகைக்கு தேவையானவைகளை கொள்ளும்படிக்காவது தரித்திரருக்கு ஏதாயிலும் கொடுக்கும்படியாவது இயேசு அவனுடனே சொல்லியிருப்பார் என்று சிலர் நினைத்தார்கள். அந்த 12 சீஷர்களில் யோவான் இங்கே எழுதும்படி சொல்லுகிறார், சிலர் நினைத்தார்கள், ஒருவேளை யூதாசு பணப்பையை வைத்திருந்தபடினால வெளியில போயிட்டு ஏதோ இந்த ஈவெண்ட்டுக்கு பர்ச்சேஸ் பண்ண போக வேண்டியதாக இருந்திருக்குமோ, அல்லது ஏழைகளுக்கு கொடுக்க வேண்டிய ஒரு வேலையாக இருக்குமோ. So it was a regular feature in Jesus' ministry to help the poor, and that is the reason why when the cashier went out, when the treasurer went out, some of the disciples thought it could be that. சொல்றது புரியுதா? Unless you have money to spare, you cannot give to the poor. Amen. ஒன்பதாவதாக, ஓ நரிகளுக்கு குழி இல்லை, ஆகாயத்து பறவைகளுக்கு கூடு இல்லை என்று இயேசு சொன்னாரே. See, this is the argument that people bring up. ஆனால் இயேசு இதை யாருக்கு சொன்னார்? எங்க போனாலும் பின்பற்றுவோம் ஆண்டவரே என்று மார்த்தட்டி கொண்டு வந்தார்கள் தெரியுமா? அவர்களை சேலஞ்ச் பண்ணுவதற்காக, முடியுமாப்பா என்னை பின்பற்றுவேன்னு சொல்றீங்களே, இன்கன்வீனியன்ஸ்னு இருந்தா, கொஞ்சம் டிஃபிகல்ட்டின்னு இருந்தா தாங்குவீங்களாப்பான்னு அவர்களை இயேசுவை பின்பற்றுவதற்கு இருக்கிற விலை கிரயத்தை சொல்லுவதற்காக அவர் யூஸ் பண்ணதான phrases. Jesus did not have a house என்கிறதான ஒரு காரியத்திற்காக யூஸ் பண்ணுகிற பாயிண்ட் இல்ல. I am going to show you that Jesus had a house to stay. இயேசு ஞானஸ்நானம் எடுத்து, லூக்கா 9ஆம் அதிகாரத்தில் நரிகளுக்கு குழி இல்லை என்ற காரியத்தை பார்த்து விடுவோம் முதலாவது. Then we will go to John, where I could establish the fact that Jesus had a house to stay.
யோவான் 1ஆம் அதிகாரத்தில் பார்க்க போகிறோம். பட் வில் லுக் அட் லூக் சாப்டர் 9 ஃபர்ஸ்ட். லூக்கா 9ஆம் அதிகாரம் 57 62 டிசைபிள்ஷிப் பேசேஜ். அவர்கள் வழியே போகையில் ஒருவன் அவரை நோக்கி, ஆண்டவரே, நீர் எங்கே போனாலும் உம்மை பின்பற்றி வருவேன், எங்கே போனாலும் பின்பற்றி வருவேன் என்றான். இது கேட்கவே இல்லை இயேசு. ஆனால் அவனே ஒருத்தன் வர்றான். அதற்கு இயேசு ரியாக்ஷன், நரிகளுக்கு குழிகளும் ஆகாயத்து பறவைகளுக்கு கூடுகளும் உண்டு, மனுஷகுமாரனுக்கோ தலை சாய்க்க இடமில்லை என்றார். It is to provoke this guy who was offering to follow Jesus. இயேசு பின்பற்றுவேன் என்று மார்த்தட்டிக் கொண்டு வந்த ஒருவனை பார்த்து அவர் விலைக்கிரயம் செலுத்த ஆயத்தமா என்ற ஒரு கருத்தை வைப்பதற்காக அவர் சொல்லுகிறார், நரிகளுக்கு குழிகளும் ஆகாயத்து பறவைகளுக்கு கூடுகளும் உண்டு, மனுஷகுமாரனுக்கோ தலை சாய்க்க இடமில்லை. வேறொருவன் அவரை நோக்கி, என்னை பின்பற்றி வா என்றான். அதற்கு அவன், ஆண்டவரே, முன்பு நான் போய் என் தகப்பனை அடக்கம் பண்ண எனக்கு உத்தரவு கொடுக்க வேண்டும். முதல்ல உள்ளவன் தானா வந்து கேட்டான். ரெண்டாவது இவரா ஒருத்தனை பிடிச்சு கேட்கிறாரு. அவன் ஒரு எக்ஸ்கியூஸ் சொல்றான். அதற்கு இயேசு, மரித்தோரை அடக்கம் பண்ணட்டும், நீ போய் தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து பிரசங்கி என்றார். பின்பு வேறொருவன் அவரை நோக்கி, இதை பார்த்த உடனே உங்களுக்கு என்னமோ வந்து அப்பாவை கூட அடக்கம் பண்ணக்கூடாதுன்னு சொல்றாரா? இல்லை 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 இல்லை. இங்க பாருங்க, அப்பா இறந்து போயிட்டாருன்னு நியூஸ்லாம் ஒன்றும் வரல. அது ஒரு எக்ஸ்கியூஸ். வேறொருவன் 59ஆம் வசனம் அவரை நோக்கி, அல்லது வேறொருவனை இயேசு நோக்கி, என்னை பின்பற்றி வா என்றார். வந்தவன்ட்ட இப்படி சொல்லிட்டு இன்னொருத்தனை பார்த்து நீ வாடான்றாரு. அதற்கு அவன், ஆண்டவரே, முன்பு நான் போய் என் தகப்பனை அடக்கம் பண்ணி அப்புறம் வர்றேன், கொள்ளி வைக்கிற வேலை ஒன்று இருக்கு, அதை வச்சுட்டு வர்றேன் ஊழியத்துக்கு. இப்படி எக்ஸ்கியூஸ் சொல்றவங்களுக்காக அவர் சொல்லுகிற காரியம். அதற்கு இயேசு மரித்தோரை அடக்கம் பண்ணட்டும் சொல்லிட்டாரு. சரி, 61ஆம் வசனம். பின்பு வேறொருவன் அவரை நோக்கி. இந்த முதல் நபரும் தானா வந்து கேட்கிறான், மூணாவது நபரும் தானா கேட்கிறான், ரெண்டாவது நபரை இயேசு பார்த்து கேட்கிறாரு. சரி, மூன்றாவது நபர், ஆண்டவரை பின்பற்றுவேன், ஆனாலும் நானே ஒரு கண்டிஷனை கொடுத்துறேன், அடுத்து என்ன கேட்ட போறீங்க, ஆனாலும் முன்பு நான் போய் வீட்டில் இருக்கிற ஒரு இடத்துல அனுப்பி வைத்து கொண்டு வரும்படி எனக்கு உத்தரவு கொடுக்கணும். நான் வீட்டில் போயிட்டு ஒரு பை சொல்லிட்டு வந்துடுறேன், எஸ்கேப் ஆகிறதுக்கு நினைக்கிறேன். இயேசு அதை அறிந்தபடினாலே அதற்கு இயேசு, கலப்பையின் மேல் கையை வைத்து பின்னிட்டு பார்க்கிற எவனும் தேவன் ராஜ்யத்துக்கு தகுதி உள்ளவன் அல்ல. அதாவது வீட்டில் போய் பை சொல்லிட்டு வரக்கூடாதுன்னு சொல்லலை. அதாவது அப்பாவை அடக்கம் பண்ற அந்த குடும்ப ரெஸ்பான்சிபிலிட்டியை விட்டுட்டு வரணும்னு சொல்லலை. ஆனால் ஆட்டிடியூட் வந்து அதை எக்ஸ்கியூஸாவே வைத்துக்கொண்டு வருகிறார்கள் தெரியுமா? அவர்களை சேலஞ்ச் பண்றதுக்காக, ப்ரொவோக் பண்றதுக்காக சொல்றார். அந்த இடத்துல தான் நரிகளுக்கு குழி இல்லை, ஆகாயத்து பறவைகளுக்கு நரிகளுக்கு குழி இருக்கிறது, ஆகாயத்து பறவைகளுக்கு கூடு இருக்கிறது, மனுஷகுமாரனுக்கு தலை சாய்க்க இடமில்லை, விலைக்கிரயம் செலுத்த ஆயத்தமான்னு கேட்கிறாரு. சரி, இப்ப வீடே இல்லைன்னு வச்சுக்கிடுங்களேன். அப்படின்னா என்ன பண்ணிருக்கணும்? யோவான்ல இயேசுனுடைய ஞானஸ்தானத்திற்கு பிறகு யோவான் இயேசுவை குறித்து சொன்ன சாட்சியினாலே இயேசுதான் முக்கியமானவர், அவர்தான் பெரியவர் என்னவிடன்னு சொன்ன உடனே யோவானுடைய டிசைப்பிளாக இருக்கிற அந்திரேயா இப்பொழுது இயேசுவை பின்பற்ற ஆரம்பிக்கிறான். கவனியுங்கள். நீர் எங்கே தங்கி இருக்கிறீர் ரபி என்று கேட்டான். வசனம் 38, ஜான் சாப்டர் 1 verse 38. எங்கே தங்கி இருக்கிறீர் என்று அந்திரேயா கேட்கிறான். உடனே ஆகாயத்து பறவைகளுக்கு குழி இருக்கிறது, ஆகாயத்து பறவைகளுக்கு கூடு இருக்கிறது, நரிகளுக்கு குழி இருக்கிறது, என்னை பார்த்து எப்படிடா வீடு இருக்கா, எங்க தங்குறீங்க கேட்கிற, எனக்கு தலை சாய்க்க இடம் இல்லை சொன்னாரா? நோ. அவர் வந்து பாருங்கள் என்றார். Obviously there was a house for him to stay and he hosted the guest to stay with him that night. Andrew stayed with him. சொல்றது புரியுதா? இந்த வசனத்தை வைத்துக்கொண்டு இயேசு ஏழை என்று சொல்லுவது சரியில்லை என்பதுதான் என்னுடைய ஆர்கியூமெண்ட் பாயிண்ட். நாசரேத்துல அங்கே ஒரு வீடு இருந்திருக்கணும் அவர் வளர்ந்த காலத்துல. இங்க எரிகோ பக்கத்துல பேப்டிசம் எடுத்துவிட்டு வாக் பண்ணுகிற இடத்துல அங்கே ஒரு ஸ்டே பிளேஸ் இருந்திருக்கணும். மார்க் 2ஆம் அதிகாரத்திற்கு வாங்க. மார்க் சாப்டர் 2
சில நாட்களுக்கு பின்பு அவர் மறுபடியும் கப்பர்நகூமுக்கு வந்தார். அவர் வீட்டில் இருக்கிறார் என்று ஜனங்கள் கேள்விப்பட்டு, அப்ப கப்பர்நகூமில் தங்குவதற்கு ஒரு வீடு, நாசரேத்திலே வளர்வதற்கு ஒரு வீடு, பெத்லகேமிலே கிழக்கிலிருந்து சாஸ்திரிகள் வரும்போது ஒரு வீடு, எரிகோவிலே ஞானஸ்நானம் எடுத்த பிறகு அவர் அன்று இரவு தங்கின ஒரு வீடு. அப்படி என்றால் இதெல்லாம் அவருக்கு சொந்தமான வீடு என்று நான் சொல்லல. பட் ஆனால் ஜீசஸ் ஹேட் அ ஹவுஸ் டு ஸ்டே. வீடு இல்லை, தலை சாய்க்க இடமில்லை என்ற ஒரு வசனத்தை வைத்துக்கொண்டு நீங்கள் ஆர்கியூ பண்ணுவது சரியில்லை என்பதுதான் என்னுடைய லார்ஜர் ஆர்கியூமெண்ட் பாயிண்ட். ஆர் யூ தேர்? 10வதாக, இதை ஒருவேளை நீங்கள் டிஸ்கவுண்ட் பண்ணிடுவீங்க, இதை ஒருவேளை நீங்கள் நிராகரிச்சிருவீங்க, இதை ஒருவேளை அக்செப்ட் பண்ண மாட்டீங்க. இது ஒரு ஸ்மால் பாயிண்ட், 10வது, ஜஸ்ட் டு கீப் இட் 10. ஐம் யூசிங் திஸ், பட் the 9 points that I have said is good enough to establish the point. Just add on. If you reject this, it's fine. கவனிங்க, யோவான் 19ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம். யோவான் 19ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம். இயேசு சிலுவையிலே இருக்கும் பொழுது அவர் அந்த சிலுவையை சுமந்து இரத்த கரை படிந்த துணி இல்லையா, வேர்த்து விறுவிறுத்து ரத்தம் எப்படி இருந்திருக்கும், அந்த துணி இயேசு போட்டிருந்த கோட்டு. 1923 போர்ச்சேவகர் இயேசுவை சிலுவையிலே அறைந்த பின்பு அவருடைய வஸ்திரங்களை எடுத்து ஒவ்வொரு சேவகனும் ஒவ்வொரு பங்காக 4 பங்காக்கினார்கள். இயேசுனுடைய அந்த உடுத்தின உடைய பாருங்க, 4 பங்காக போட்டார்கள். அங்கேயும் எடுத்தார்கள். அந்த அங்கி தையல் இல்லாமல் மேலே தொடங்கி முழுவதும் நெய்யப்பட்டதா இருந்தது. It was a special tunic that Jesus was wearing. Even on his way to the cross, he was wearing that. And that was a tailor-made coat that he was wearing. அதாவது பாஷா உடுத்தணும் என்பதே அல்ல பாயிண்ட். ஆனால் இயேசு கஷ்டப்படுறாரு என்ற பாயிண்ட்டை சொல்லுகிறவர்களுக்கு ரெஸ்பான்ஸாக நான் சொல்லுகிறேன். இயேசுவானவர் நல்ல வஸ்திரங்களை உடுத்தி இருந்தார் என்பதைத்தான் நான் பார்க்கிறேன். ஸோ 10 பாயிண்ட் சொல்லியாச்சு. இப்ப இன்னொரு வசனம் உங்களுக்கு இடிக்கும். இந்த பாடல் ஏழ்மை கோலமானார் கிறிஸ்மஸ்ல பாடுறோம் இல்லையா, அது அப்படியே மைண்ட்ல பதிஞ்சிருச்சு. ஸோ மாட்டுக்கொட்டகை அந்த மேஞ்சர், அந்த வாட் யூ கால், அந்த கிறிஸ்மஸ் டைம்ல அந்த குடில் வைக்கிறோம் இல்லையா, அதை பார்த்து அப்புறம் இயேசுவுக்கு கல்லறை கூட வாடகைக்கு வாங்கின கல்லறை தான், வாடகைக்கு வாங்கின போட்டு தான். பிரசங்கெல்லாம் ரொம்ப ஜோரா நீங்க கேட்டிருப்பீங்க. He had nothing. Yes, he had nothing as in he was owning it, but he was not a pauper. He was not pitiful. He was not penniless. நான் உங்களுடைய மைண்ட் செட்டு ராங் ஓரியன்டேஷன்ல இருக்கிற சில காரியங்களை உடைக்கிறேன். அதாவது நாம் நிறைய பணம் வச்சிருக்கணும் என்பதல்ல என்னுடைய பாயிண்ட். ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிக்க வல்லவர் என்பது என்னுடைய பாயிண்ட். ஆசீர்வதிக்கும் பொழுது அதை ஒரு முகாந்திரத்திற்காக கொடுக்கிறார் என்பது என்னுடைய பாயிண்ட். தேவைகளை சந்திக்கிறவர் தேவன் என்பது என்னுடைய பாயிண்ட். பஞ்ச பரதேசியா இருக்க வேண்டிய அவசியம் இல்லை என்பது என்னுடைய பாயிண்ட். ஆர் யூ தேர்? I'm not saying Jesus lived an extravagant, irresponsible life, but he had enough to fulfill the Father's purpose. And likewise, you and I, we will need resources, and God says, I will. And we need to have that thinking. இப்ப இன்னொரு வசனம் இடிக்கும் சிலருக்கு. 2 கொரிந்தியர் 8:9. 2 கொரிந்தியர் 8:9 இதை காட்டுவார்கள். I'm just dismissing, negating those arguments by sharing these scriptures. அவர்கள் சொல்லுகிற இந்த காரியங்களை நெகேட் பண்ணுவதற்காக நான் சொல்லுகிறேன். 2 கொரிந்தியர் 8:9. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையை அறிந்திருக்கிறீர்களே, அவர் ஐஸ்வர்யம் உள்ளவராய் இருந்தும், லிசன் இந்த பாயிண்ட விட்டுருவாங்க. ஐஸ்வர்யம் உள்ளவராய் இருந்தும் நீங்கள் அவருடைய தரித்திரத்தினாலே, இதுதான்
பிடிச்சுக்கிடுவாங்க. தரித்திரத்தினாலே ஐஸ்வர்யவான்களாகும்படிக்கு உங்கள் நிமித்தம் தரித்திரர் ஆனாரே, தரித்திரர் ஆனாரே, தரித்திரர் ஆனாரே. இங்க பாருங்க, where did he become poor? He became poor on the cross. Where did he become a curse? He was a curse. He became a curse on the cross, just to take your sins and my sins away. சிலுவையிலே தரித்திரர் ஆனார், சிலுவையிலே சாபமானார். On the cross he was penniless. On the cross he was on absolute poverty. On the cross he was a destitute. On the cross he became a curse. Not before. Not before. He took our poverty so that we can be rich. Again, hold this in perspective. He took poverty, he took our sickness, he took our sin, he took our curse. God provides for our need, not for our greed. அவர் நம்முடைய தேவைகளை சந்திக்கிறவர், பேராசையே அல்ல. Are you there? இன்னொரு பெரிய ஒரு ஆர்கியுமெண்ட். ஐஸ்வர்யவான் தேவனுடைய ராஜ்யத்திலே பிரவேசிப்பது அரிதாயிருக்கும். ஐஸ்வர்யவான் தேவனுடைய ராஜ்யத்திலே பிரவேசிப்பது அரிதாயிருக்கும். ஊசியின் காதில் ஒட்டகம், இதை எடுத்துக்கிடுவாங்க. மத்தேயு 19க்கு வாங்க. ஒருவன் வந்து, வசனம் 16 verse 16, அவரை நோக்கி, நல்ல போதகரே, நித்திய ஜீவனை அடைவதற்கு நான் என்ன செய்ய வேண்டும், என்ன நன்மை செய்ய வேண்டும்? நித்திய ஜீவன், சால்வேஷன். அதற்கு அவர் என்ன சொல்லுகிறார்? கற்பனைகளை கைக்கொள். ஏன் கற்பனைகளை கைக்கொள்? இயேசு சிலுவையில் மரிக்கல நித்திய ஜீவனுக்கு. ஆகவே என்னை விசுவாசி என்று சொல்லுகிறதுக்கு பதிலாக கற்பனை கைக்கொள் என்று சொல்லுகிறார். ஸ்டில் ப்ரீ கிராஸ் ஈவென்ட். சரி, அவன் அவரை நோக்கி, வசனம் 18, எவைகளை என்று கேட்டான். கொலை செய்யாதிருப்பாயாக, விபச்சாரம் செய்யாதிருப்பாயாக, ஒரு லிஸ்ட் ஆஃப் அந்த லாஸ் சொல்றாரு. இப்ப அவன் கேட்கிறான். வசனம் 20, இவைகளெல்லாம் என் சிறு வயது முதல் கை கொண்டிருக்கிறேன், இன்னும் என்னிடத்துல குறைவு என்ன? வாட் மோர்? இப்ப நெக்ஸ்ட் அவர் கேட்கிற கேள்வி, இன்னும் என்ன செய்யணும்? Salvation question is settled now. Now the reward. Salvation is a gift. Reward question எழும்புகிறது. அதற்கு இயேசு, நீ பூரண சர்க்குணராய் இருக்க விரும்பினால், you want to be perfect, போய் உனக்கு உண்டானவைகளை விற்று தரித்திரருக்கு கொடு, அப்பொழுது பரலோகத்திலே உனக்கு பொக்கிஷம் உண்டாயிருக்கும். பரலோகத்தில் பொக்கிஷம், ரிவார்ட். there will be reward in heaven. there will be treasure in heaven. எல்லாத்தையும் விட்டுட்டு வா. ஏன்னா இந்த ரிச் யங் ரூலர் இங்க இருக்கிறானே, இந்த ஐஸ்வர்யவான் இருக்கிறானே, வந்து கேள்வி கேட்டானே, இவங்கிட்ட பணம் இருக்கிறது ஆண்டவருக்கு பிரச்சனை இல்லை, ஆனா பணத்துக்கிட்ட இவன் இருக்கிறான். God has no problem you having money, sir, but God has problem money having you. He wants to have you. So apart from that னு சொல்றாரு. எல்லாருக்கும் சொல்ல மாட்டாரு, ஆனா அது மேல ரொம்ப உங்களுக்கு அப்படியே இருந்துச்சுன்னா ஆண்டவர் அதை விட்டுட்டு வாம்பாரு, அதை கேட்பாரு, அதை பலிபீடத்தில் வைக்க சொல்லுவாரு. சொல்றது புரியுதா உங்களுக்கு? People of God, if you are obsessed with money, God will ask you to part from it. And He will create situations whereby you will part from that and hold on to Him only. He's a jealous God. He wants you fully. அந்த வாலிபன், வசனம் 22, ஆஸ்திகள் உள்ளவனாய் இருந்தபடினாலே, மிகுந்த ஆஸ்திகள் உள்ளவனாய் இருந்தபடினாலே, இந்த வார்த்தையை கேட்டபொழுது துக்கம் அடைந்தவனாய் போய்விட்டான். He went off, could not take it. அப்பொழுது இயேசு சொன்ன ஒரு ஸ்டேட்மெண்ட் தான் இது, நம்முடைய சீஷர்களை நோக்கி, ஐஸ்வர்யவான் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்பது அரிதென்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்கிறேன். இம்பாசிபிள் சொல்லல, டிஃபிகல்ட்னு சொன்னாரு. ஏன் சொன்னாரு? மேலும் ஐஸ்வர்யவான்கள் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிப்பதை பார்க்கலாம் ஒட்டகமானது ஊசியின் காதில் நுழைவது எளிதாயிருக்கும் என்று உங்களுக்கு சொல்கிறேன். ஊசியின் காது, அந்த ஐ ஆஃப் த நீடல், அதுக்குள்ள ஒட்டகம் போகுமா? போகாது. அப்பனா பணக்காரன் போக மாட்டான். பிரசங்கெல்லாம் கேட்டிருக்கேன் நான். இங்க பாருங்க, அது ஒரு வழக்க சொல். ஊசியின் காது என்பது ஒரு பெரிய ஒரு
வால் உள்ள ஒரு பங்களோ அல்லது ஒரு பெரிய ஒரு சிட்டி, அந்த காலத்தில் சிட்டிஸ்க்கெல்லாம் கேட்ஸ் இருக்கும், வால்ஸ் இருக்கும், பெரிய கேட் ஒன்று இருக்கும். அதை ஈவினிங் மூடிடுவாங்க. பக்கத்தில் ஒரு சின்ன ஒரு கேட் இருக்கும். இப்போலாம் நீங்கள் ராஜ் பவன், கவர்னர் மாளிகையில் போனீங்கன்னா பெரிய கேட் ஒன்று இருக்கும், பக்கத்தில் ஒரு சின்ன கேட் இருக்கும். அது வழியாக உள்ளே போயிட்டு வரலாம். ஈவினிங் 6 மணிக்கு பட்டணத்தின் கேட்டு பூட்டப்படும். இந்த சின்ன கேட் இருக்கு இல்லையா, அதுதான் ஊசியின் காது என்று சொல்லுவார்கள். ஒட்டகம் நிறைய லோடு வச்சிருந்துச்சுன்னா அந்த ஊசியின் காது வழியாக போகிறது கஷ்டம். அது குனிந்து, அது இல்லைன்னா இறக்கி வச்சுட்டு அது வேண்டான்னு ஒதுக்கினாதான் உள்ள போக முடியும். ஸோ ஜீசஸ் இஸ் யூசிங் தட் அனாலஜி. ஐஸ்வர்யவான் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிப்பதை பார்க்கிலும் ஒட்டகமானது ஊசியின் காதில் நுழைவது எளிதாக இருக்கும் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். 25ஆம் வசனம். அவருடைய சீஷர்கள் அதை கேட்டு மிகவும் ஆச்சரியப்பட்டு, அப்படியானால் யார் ரட்சிக்கப்படக்கூடும்? ஏன்னா இவங்களே பணக்காரங்க, சீஷர்களுக்கே கொஞ்சம் இவங்ககிட்ட கையில காசு இருந்துச்சு இல்லையா. இயேசு அவர்களை பார்த்து, மனுஷரால் அது கூடாததுதான், தேவனாலே எல்லாம் கூடும், தேவனாலே எல்லாம் கூடும் என்றார்கள். Why did the disciples say that? யார் ரட்சிக்கப்படக்கூடும்? Because they themselves were having money. God is not against we having money, he is against money having us. Money is a good servant and a very bad master. பணம் ஒரு நல்ல வேலைக்காரன், பணம் ஒரு மோசமான எஜமான். அதற்கு சேவை செய்யாதீங்க. Don't serve God and mammon. Jesus said that. You can't னு சொன்னார். With God all things are possible. அப்படி என்ன சொல்றது? Can be rich and be still spiritual. You can be, இங்க பாருங்க, God said be pure and holy. God did not say be poor and holy. Can I repeat that? God did not say be poor and holy. God said be pure and holy. ஆண்டவர் பரிசுத்தரா? Yes. ஆண்டவர் ஐஸ்வர்ய சம்பன்னரா? Yes. You can be rich and you can be spiritual. Seek him and his righteousness first, and all these things will be added. What is going to be added? Put not that as a focus. உங்களுக்கு தேவன் கொடுக்கக்கூடிய காரியங்களை நீங்கள் முதன்மையாக எண்ணாமல் இருங்கள். Jesus was not poor. Jesus was a very prosperous person. Jesus did not live a lavish, careless, extravagant, irresponsible life. He was not flaunting his wealth. He was not wearing thick diamond rings. He was not owning 50 cars. He was not having his house with golden taps. He was not even showing off. But he fulfilled God's purpose and he had enough resources for that. A real prosperity na enna pastor is having enough to do God's purpose in our lives. வாழ்க்கையில தேவன் எதற்காக உங்களை அழைத்தாரோ, உங்களுக்கு, உங்கள் குடும்பத்திற்கு, தேவனுடைய நோக்கத்தை நிறைவேற்றுவதற்கு, ஏழைகளுக்கு கொடுப்பதற்கு. We'll talk about that. What is the purpose of God funding us? Jesus had enough to do crusades. Jesus had enough to do discipleship. Jesus had enough to do village outreach. Jesus had enough to train his team. இருக்கீங்களா? ஆமென். So இந்த காரியத்தை நான் இப்ப பேசிட்டேன். நாளைக்கு God's plan for your prosperity ன்னு பேச போறேன். Or rather next sessionல நான் உங்களோடு கூட God's plan for your prosperity. Please. இந்த செஷன்ஸ் எல்லாம் நான் ஆரம்பத்தில் சொல்லல. ஆரம்பத்தில் உங்களுக்கு நல்ல ஃபவுண்டேஷன் போட்டுட்டேன். இன்னும் ஆக்சுவலா I have several principles, biblical financial principles. அதெல்லாம் நான் உங்களுக்கு ஹைலைட் பண்ணி காட்டப் போகிறேன். You are going to look at all that. So hold everything in perspective. ஏதாவது ஒரு செஷனை கூட ஐசோலேட்டடாக நீங்கள் பார்த்தீங்கன்னா கூட மேபி யூ வில் லூஸ் பேலன்ஸ். ஹோலிஸ்டிக்காக நீங்கள் கற்றுக்கொள்ள வேண்டும் என்பதுதான் என்னுடைய ஆசை. இயேசு ஏழை என்று பொதுவாக சித்தரிக்கப்படுகிற காரியம் உண்மை அல்ல என்றும், இயேசு சிலுவையிலே நமக்காக தரித்திரர் ஆனார் என்பது உண்மை, ஆனால் அதற்கு முன்பதாக அல்ல என்றும், உங்களிடத்தில் பணம் இருக்கிறது தேவனுக்கு பிரச்சனை இல்லை, ஆனால் பணத்தினிடத்தில் நீங்கள் இருப்பது தான் பிரச்சனை என்றும் நான் உங்களுக்கு இந்த செஷன் மூலமாக ஹைலைட் பண்ணியிருக்கிறேன். May the Lord give you right thinking. Amen. It is not sin to be rich. It is not sin to be wealthy.
you can be wealthy and you can be spiritual. I know many people who are rich and spiritual. I also know there are people who are poor and spiritually in substandard life. So being poor is not spiritual, being rich is not necessarily wicked. You can have both. Amen. சொல்றது புரியுதா? இன்னும் நிறைய வசனங்கள் உங்களுக்கு காட்டுவேன். இன்றைக்கு இந்த 5வது செஷனை முடித்திருக்கிறோம். We will look at the next session where I will talk about your plan or God's plan for your life, the prosperous plan. I have a plan to prosper you. Amen. பிரியமானவனே, உன் ஆத்மா வாழ்கிறது போல எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிரு. Even as your soul prospers, prosper in all areas of life. 3 John verse 2. Amen. ஜெபமனுமா. நல்ல தகப்பனே, எங்களுக்கு பேசின கற்றுக் கொடுத்த காரியங்களுக்காக ஸ்தோத்திரம். ஆசீர்வதியும். Thank you, Lord, for the breakthrough thinking that we are receiving from the biblical teachings on finance. தொடர்ந்து எங்களோடு கூட பேசும். தொடர்ந்து எங்களுக்கு கற்றுத்தாரும். மீதியான செஷன்ல எங்களோடு கூட இருந்தருளும். இயேசுவின் நாமத்தினால் ஆண்டவரே, எல்லா விதமான ஆண்டவரே ரிச்சா இருக்கிறது, ஆண்டவரே ஸ்பிரிச்சுவலா சப்ஸ்டாண்டர்ட் லைஃப்ல வாழ்றது என்ற எண்ணங்கள், தவறான எண்ணங்கள் உடைக்கப்படுவதாக. நீர் எங்களை ஆசீர்வதிக்க விரும்புகிறீர், ஆனால் ஒரு முகாந்திரத்தோடு, ஒரு நோக்கத்தோடு. Prosperity with purpose. That is what you want to give us. Bless us, Lord, we pray. In Jesus' name. ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. கர்த்தர் உங்களுக்கு வைத்திருக்கிற திட்டத்தை அடுத்த செஷன்ல பார்க்கலாம். ஆமென்.